சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இருந்த சாதி கலவரங்கள் பூரா நடக்குது பார்த்தீங்களா, மேலாவளை உட்பட கீழ்வெண்மணி உட்பட. அதுக்கு என்ன கடப்பாறைன்னு தெரியும். எந்த கடப்பாறைன்னா அதே பிராமணியன்ற கோட்பாடு உள்ள கடப்பாறை. அந்த கடப்பாறையை எடுத்து நான் திராவிடத்தை உடப்பே அப்படி நீ பரப்பிட்டேன்னா உன் கையை உடைச்சான்னு கேட்குறேன். நீ அரசியல் பண்ணு, இல்லை பிச்சை எடு, அது உன் திறமை. உங்களை நான் ஒன்றும் குறை சொல்லலை. விஜய் உட்பட ஏசுனா இது மாதிரி கல்ல விட்டு இருக்காங்க. ஆமா, மீட்பருங்கிறாங்க. மீட்பர் எதை மீட்பாரா? 43 பேரை மீட்டாரா? திமுகவை தீய சக்தின்ற. அப்ப பிஜேபி நல்ல சக்தியா? நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப நாங்க பிஜேபியை பாத்துக்கிறோம் தானே அவங்க சொல்றாங்க. ஏசுநாதர் பேரை சொல்லி பிரைஸ் தி லார்டுன்னு சொல்லு, அல்லாஹு அக்பர்னு சொல்லு, ஜெய்பீம் சொல்லுவியா? அதான் அம்பேத்கர் தான் கொள்கை வழிகாட்டின்னு. இதே பைத்தியக்கார பயல்களை கேட்கிற கொள்கை தலைவர் யாருன்னா செங்கோட்டன் எங்கள் கொள்கை தலைவர்ன்றாங்க. இருக்கிற பயலுக்கு பூரா கூமுட்ட பயலா இருக்கிறாங்க. திமுக காரங்களை பார்த்து சொல்றேங்க, இதெல்லாம் ஒரு பொடிப்பைய. இவன் இவ்வளவு பேச்சு பேசிக்கிறேன், அவனை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கண்ணே. வணக்கம். பயங்கரமாக இருக்கீங்க. நம்ம செட்டுக்கிட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கீங்க. சமீபத்தில் இப்போ மதுரையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு விசிகாவில். அதில் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிர்பந்தம் வேண்டியிருக்கு? இப்போ போய் சீமானை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? நாங்கள் கூட, அதாவது குறிப்பாக நான் கூட சீமான்ட்ட நல்ல ஒரு நெருக்கத்தில் தான் இருக்கிறேன். சொல்லப்போனால் என்னுடைய இளைஞரணி நடத்தின ஒரு நிகழ்விலேயே கலந்து கொண்டார். அந்த நிகழ்விலே அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் தேசியத்தை நான் மேதகத்திடமிடமும் அவரிடமும் எழுச்சி தமிழிடம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்லாம் சொன்னார். பரவாயில்ல, சிறப்பு. ஒரு போராளியாக போராடட்டும்னு நினச்சா, இப்போ எங்கள் தலைவர் சொன்னதுமே கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுவும் குறிப்பாக சொல்கிறாரு, கடப்பாறை ஒன்று மேட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த பேச்செல்லாம் பார்க்கப்படும் பொழுது யார் இவர் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த கடப்பாறை கதை எடுத்துன்னு வச்சிங்களேன், நம்ம பாபர் மசூதியை இடித்த கடப்பாறை எந்த கடப்பாறைன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2002 நம்ம குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்துக்கெல்லாம் எந்த கடப்பாறையை வச்சு இடிச்சாயின்னு தெரியும். இன்னமும் சொல்ல போனால் பில்கிஸ் பானு, அது எந்த கடப்பாறைன்னு தெரியும். வைத்து அப்படியே அறுத்து குழந்தைகளை கொண்டாங்கல, அது எந்த கடப்பாறைன்னு தெரியும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சாதி கலவரங்கள் பூரா நடக்குது பார்த்தீங்களா, மேலாவளை உட்பட இன்னும் கீழ்வெண்மணி உட்பட. அதுக்கு என்ன கடப்பாறைன்னு தெரியும். எந்த கடப்பாறைன்னா அதே பிராமணியன்ற கோட்பாடு உள்ள கடப்பாறை. அந்த கடப்பாறையை எடுத்து நான் திராவிடத்தை உடைப்பேன்னா நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்போ எங்களுக்கு இவ்வளவு நாளாக தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் நீ பிச்சை எடுத்து நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம அண்ணன் தான் அப்படின்னு எங்கேயும் பேசினதில்லை. ஆனால் இப்போ எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் அந்த கருத்துக்களை. மதுரை மண்ணிலேருந்து தலைவர் சொல்கிறாரு. என்னடா அந்த கருத்து பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் நான் திமுகவை உடைச்சிக்க, அது திமுகவுக்கு நீயுமாச்சு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திராவிடம் என்ற கோட்பாட்டை கொடுத்தவர் யார்? அயோத்தாச பண்டிதர், இரட்டமனை சீனிவாசன். இன்னமும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அந்த கருத்தை மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போனார். இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் என்ற பேரில் பல கட்சி வந்திருக்கலாம். ஆனால் திராவிடம் தான் இந்தியாவை ஆண்டவர்கள் ஒரு வரலாறு புரட்சி அம்பேத்கரே சொல்கிறாரு. நாகர்கள் தான் இந்தியாவை ஆண்டவர்கள், அந்த நாகர்கள் தான் தமிழர்கள் தான் திராவிடர்கள். அவரை விட அறிவாளி வேணுமா? அப்போ அதை நான் உடப்பே அப்படி நீ பரப்பிட்டேன்னா உன் கையை உடைச்சான்னு கேட்குறேன். நான் கையனா என்ன, நம்ம அவர் போய் கையை எடுத்து கம்ப வச்சு உடைக்க போகிறேன்? அப்படிப்பட்ட கையை தூக்குறவாரு, அந்த தூக்குறது தான். அதனால் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை நாங்கள் சொல்கிறோம். நீ அரசியல் பண்ணு, இல்லை பிச்சை எடு, அது உன் திறமை. உங்களை நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் இந்த திராவிட கோட்பாட்டுக்களை நான் உடைப்பேன் அப்படின்னா, அப்போ இவ்வளவு நாள் உடைச்சாங்களா, அதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குங்க. அவர் இன்னும் சொல்லப்போனால் சாதி பார்க்காத ஒரே ஆள் அவர் தான். இவர் இப்போ திடீர்னு இப்போ நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் நிகழ்வுக்கு போனீங்கன்னா அங்கே போய் யாரை பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போய் அண்ணன் ஜான் பாண்டியன்பார், அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமின்பார், இன்னும் சொல்ல போனால் பல தலைவர்கள் பேரை சொல்லுவார், மாவீரர்கள் பேரெல்லாம் சொல்லுவார்.
கழுத்தை வெட்டினாங்களா அவர் பேரெல்லாம் சொல்லுவார். ரைட்டா? இங்கிட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன், யார் தேவர்களுடைய நிகழ்வுக்கு போனார்னா அங்கே ஒரு ஆளை பேரை சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? இன்னும் நாடார்கள் நிகழ்வுக்கு போனால் அங்கே ஒரு பேரை சொல்லுவார். ஆனால் நீ உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், தமிழ் தேசிய கோட்பாட்டுவாதியாக இருந்தால், நீ எங்கே போய் ஒரு கள்ளர் சமுதாயத்தில் போய் நீ வந்து யாரை பேசணும்? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறகு புரட்சி அம்பேத்கரை பற்றி பேசணும். அப்போ உன்னை பாராட்டலாம். அயோத்தியாச பண்டிதர் போய் பேசணும், பாராட்டலாம். ஆனால் நீ அங்கங்கே போய் அங்கங்கே சாதியை உருவாக்கி அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே அதானே, தனித்தனியாக தானே பிரிக்க சொல்கிறேன் ஒவ்வொரு சாதியும். அந்த புத்தியை நீ செயல்படுவது இப்போ முழுமையாக வெளியே வந்துருச்சு. சரி, நீ தான் இப்படி பண்ணுறேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை ஃபோன் தான் கேட்குறேன். இவர் பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்கிறாரு, சீமானை விமர்சிக்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. விஜய் ஈரோட்டு கடப்பாறைன்னு இப்போ ஈரோட்டில் போனப்போ பேசியிருந்தாரு, பெரியாரை பற்றி பேசுகிறாரு. அவரை போய் நீங்கள் ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படிங்கிறீங்க, அவர் கொள்கை எதிரிங்கிறாரு. அதாவது இப்போ நேராக வந்து அவரை கூட கொஞ்சம் அரசியல் ரீதியாக பேசலாம். இவர் இன்னமும் சினிமாக்காரன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நீங்களும் தள்ளுறீங்க, தலைவரும் தள்ளிட்டார். அப்போ நம்ம பேசி தான் ஆகணும், சும்மா நம்ம வாயடைச்சு கிடக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஈரோட்டு கடப்பாருன்றீங்க. இதுதான் இந்த நூற்றாண்டின் நகைச்சுவையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன், முக்கியமான செய்தி. நேற்று நான் வந்து மதுரை நடந்த நிகழ்வு கூட கலந்துக்க முடியலை, எங்கள் தலைவர் நடத்திய நிகழ்வு. எங்கன்னா கோவா போயிருந்தேன். கோவா முக்கியமான விஷயம் பிரதர், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க பரப்பிட்டு வர்றாங்க. நம்ம தலைவர் வேறு இப்போ இந்த தலைவர் மேடையில் பேசியிருக்க முன்னாடி எங்களை டிஸ்கஸ் பண்ணுவார்ல, அப்போயே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா, இது மாதிரி நிகழ்வு நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் சொன்னார். அவங்க சங்கிகள்கிட்ட எவ்வளவு லிங்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே முதலாளி தான், யார் சீமானுக்கும் சரி விஜய்க்கும் சரி, சில நிகழ்வு சொன்னார். அதுக்காக நம்ம கோவா போயிட்டு வந்தோம். அதை கேட்க மாட்டேங்குது கோவா. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுமே. அதாவது முழுமையான சங்கி வந்து சீமான் இல்லைங்க, முழுமையான சங்கி நடிகர் விஜய் தாங்க. நான் சும்மா போகிறல, இந்த ஆதாரம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு தர்றேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நிகழ்வு இப்போ நடந்துச்சுல, இந்த நிகழ்வில் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சுல ஈரோட்டில், நிகழ்வுக்கு ஈரோட்டு தந்தை பெரியாருடைய நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னால் இவர் நேராக கோவா போயிருக்கிறார். கோவாவில் போய் தனியாக போகலை, ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு நடிகையோடு அங்கே போயிருக்கிறார். நீ யாருமே நீ நினச்சிக்கிறீங்க, நான் பேரை நான் சொல்லக்கூடாது, கேட்டால் வழக்கு போட்டால் நான் பேசுவேன். கரெக்டாக அங்கே போய் பெரிய யாகம் நடத்தியிருக்கிறாங்க. யாகம் நடத்தி நீங்கள் இப்போ கூட அவருடைய போட்டோவை எடுத்து போட்டு பாருங்கள். அப்படியே வந்து ஒரு சங்கிக்கான அத்தனை முத்திரையும் அவர் முகத்திலே இருக்கும், அவர் கழுத்துலையும் இருக்கும். நீ வேணா எடுத்து பாருங்கள், அந்த போட்டோவை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். போயிட்டு பெரிய யாகம் நடத்திட்டு தான் இங்கே வந்து மேடையில் ஏறி இருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், நீ இந்த யாகம்லாம் நட, அது நீ குறிப்பாக ஒரு பெண்மகளை, ஒரு பிராமண பெண்மகளை ஒரு நடிகையை வச்சு இந்த யாகம் நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கற்பனையா இல்லை எதுவும்? அதுக்காக தான் கோவா போயிட்டு வந்து இப்போ காட்டட்டுமா, கோவாவில் போய் என்னென்ன போட்டோ எடுத்திருக்கேன், என்ன பண்ணி எடுத்து காட்டட்டுமா உங்கள்கிட்ட. இப்போ அவங்க வந்து வழக்கு போட்டானே, என்ன எங்கள் தலைவர் வந்து இப்படி பேசுகிற அப்படின்னா நாங்கள் கொடுப்போம். அப்போ நீ என்ன இங்கே செயல்படுறேன்னா, தமிழ்நாட்டில் உனக்கு நடிப்பு மூலமாக, ஒரு திரைப்படத்தின் மூலமாக இன்றைக்கி நீ ஒரு வந்திருக்கிற, உடனே பாராட்டுவோம், உன் நடிப்பை பாராட்டுவோம். அந்த நடிப்பை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம், முதல்வர் போஸ்ட் தாண்டா போவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன்னா நீ யார்? நீ என்ன சொன்ன? கொள்கை ரீதியாக நான் யாரை பிஜேபி எதுக்குறேன் சொன்னியா சொல்லலையா? இப்போ கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ் கும்பல் தூண்டி விட்டுட்டு இதில் நம்ம திருப்பரங்குன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அயோத்தியை போல் ஆக்குவோம்னா நீ ஏன் வாயை மூடிக்கிட்டு கிடக்கிற? எங்கேயா பேசினார சொல்லுங்கள், சொல்லுங்கள். நெறியாளர் அவரே இல்லை, சீட்டா நிர்மல்குமார் பேசியிருக்காரு கட்சி வச்சா. நிர்மல் யாருன்னு தெரியுமா? நிர்மல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நிர்மல் முழுக்க ஒரு சங்கி. அங்கே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் இணையான ஒரு ஐஆர்எஸ், அவர் யாரும் தெரியுமா? அவர் முழுமையான சங்கி. பாதி சங்கி தெரியுமா யாருன்னு? என்னுடைய நண்பர் தெரியுமா, யாருன்னு தெரியுமில்ல, ஆதவ் அர்ஜுன். இப்போ இந்த கும்பல்களை வச்சுக்கிட்டு நான் வந்து கொள்கை ரீதியாக எதுக்குறேன்னா, நீ கொள்கை ரீதியாக நீ வாயை திறந்து பேசுனியா? திருப்பரங்குன்றத்தை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு, அதாவது ஒரு கலவர பொருளாக எடுத்து, முருகனை எடுத்து நீ கலவரம் செய்வதற்கு அவர்கள் தூண்டுவதற்கு ரெடியாக இருக்கும்போது நீ தட்டி கேட்கணுமா இல்லையா? பேசாமல் இருக்கிறதா ஸ்ட்ராட்டஜிங்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருந்துடணும், ஏன் அடிச்சுட்டு செத்தாலும் பிரச்சனை. சென்சிட்டிவான விஷயம், நம்ம கருத்து சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு பயப்படுறதாக கட்சியை சேர்ந்தவங்களாம். அதுக்கு அவர் சொல்ல மாட்டார், அதுக்கு இன்னொரு ஆளுங்க சொல்லுவாங்க அவருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கப்படும் பொழுது இது மட்டுமல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவர் வந்து நேற்று முதல் வந்து கிறிஸ்மஸ் நிகழ்வு நடத்துகிறாங்க. கிறிஸ்மஸ் நிகழ்வில் ஒரு கதை சொல்கிறாப்புல, கதை கவனிச்சிங்களா? ஜோசப் பற்றி ஒரு கதை. ஜோசப் அவர் கதையை ஒரு கதை எடுத்து அவர் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணின்னு கேட்டாங்க, ஒரு பாட்டில் எரிஞ்சு விட்டுட்டு விளையாடி நீ பரப்பிட்ட. அவன் செத்தவன் என்னென்ன சுண்ணாம்பானானா ஏதானு கவனிக்கலை. இவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு புரட்சியாளர் தான். இயேசுநாதர் வந்து என்ன கொடுத்தாரு? சாதாரண தண்ணியை வந்து கூட ஒயினா மாற்றி கொடுக்குறாரு.
கவனிக்கலையா? எல்லாருக்கும் உணவு அளிக்கிறாரு, வந்தவங்க போகிறவங்களெல்லாம் போராடுறாரு. அதே நேரத்தில் ஒரு பெண்மகளை வந்து உபச்சாரன் கல்லை விட்டு எரியும் பொழுது அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, இது மாதிரி உங்களுக்கு வந்து இச்சை மனம் உங்களுக்கு இல்லை என்றால் இப்போ நீ எரியனான்னு எவனும் எரியலை. ஆனால் இவங்க நேற்று அந்த நிகழ்வில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற பாதிரியார் உட்பட விஜய் உட்பட இயேசுநாதர் மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க. இயேசுநாதர் எவ்வளோ பெரிய ஆளுங்க, ஒரு போராளிங்க. எங்கள் பார்வையில் உலக லெவலில் வந்து ஒரு பெரிய போராளி, அவர் ரட்சிப்பார், இல்லை அவர் என்ன பாதுகாவலர் அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ அந்த ரேஞ்சு கொண்டு போகிறாங்க வர. ஆமாம், மீட்பருங்கிறாங்க. மீட்பார் எதை மீட்பாரா? தமிழகத்திலிருந்து தமிழக மக்களை மீட்பார் அப்படிங்கிற. சரி, எங்கே மீட்டார்? 43 பேரை மீட்டாரா? 43 செத்தையில் ஒரு விளக்கு பற்ற வச்சாராங்க. நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம்ங்க. ஏன் பேசுகிறோம்னா, நாங்கள் விளக்கு பற்ற வச்சு வீர வணக்கம் செலுத்தினோம் விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய தலைமையில். பண்ணமா பண்ணலையா? அப்புறம் நீ பண்ண வேணாமா? அப்போ இதையே மீட்டு அழைச்சி வச்சு பார்த்தாருல, பணிவுரைக்கு அழைச்சிட்டு வந்து வச்சு பார்த்தாரு. இந்த ஆவிகளை கூட்டியாந்து பார்த்தாரான்னு கேட்குறேன். எங்க ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு செத்து போனான்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுங்க. அவன் பூரா உன் இடத்துக்கு வர மாட்டேன். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா அவர் எவ்வளோ பெரிய மீட்பாருன்னு? எதை மீட்க போகிறாருன்னு தெரியல. இன்னமும் சொல்கிறேங்க, அவருடைய அந்த அரசியல் அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு படம் எடுத்துன்னு வச்சுங்களேன், அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அது ஒரு பீரியட், படம் எடுக்கிற மேக்கிங் பீரியட்னு ஒரு கரெக்டாக ஒரு 6 மாதம் ஒதுக்குவாங்க. அது மாதிரி இவர் வந்து இந்த 2026 தேர்தலை மையமாக வைத்து அது ஒரு ப்ராஜெக்ட் ஒதுக்கி அதை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். வேறு போஸ்ட் கொடுத்தா வாங்க மாட்டாருங்க அவர். நீங்கள் வேணா வேறு போஸ்ட் வாங்கிக்கப்பா, ஒரு எதிர்கட்சி தலைவர் வாங்கிக்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை, ஒரு எம்எல்ஏ, அதெல்லாம் நான் நேரடியாக முதல்வருக்கு தான் போவேன். அதுங்க தலைவர் கேட்குறாரு, இவங்க வந்து செமிஃபைனல் விளையாட மாட்டாங்க, டேரெக்டாக ஃபைனல், குவார்டர் ஃபைனல் விளையாட மாட்டேன், நேராக ஃபைனலுக்கு தான் வருவாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரனை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்களான்னு கேட்குறேன். நீ உண்மையிலே வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியாக நீ ஒரு யுத்தம் பண்ணுற ஆளாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? திமுகவை தீய சக்தின்ற ரைட், ஓகே, அது நீயாச்சு அவங்களாச்சு. அப்போ பிஜேபி நல்ல சக்தியா? இல்லை, எலெக்ஷன் வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ நாங்கள் பிஜேபியை பார்த்துக்கிறோன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ போன நாடாளுமன்ற தேர்தல் அப்போ என்ன பண்ணாரா? அப்போ தான் நிலைப்பாடு எடுக்க மாட்டோம்னு தானே அமைதியாக இருந்தாங்க. அப்போ வந்து தீய சக்தின்னு அப்போ சொல்லலை, திரிசா சக்தியோட ஆடிக்கிட்டு இருந்தார். உண்மைதான், கரெக்டு தானே? ஆட்டம் போட்ட உண்மை தானே? ஆக மொத்தவங்க பிரதர், நான் சும்மா அதாவது நான் ஒரு தனிப்பட்ட முறை நான் கொச்சைப்படுத்த நான் விரும்பலை. எங்களுக்கு கிடைத்த தரவு, நான் நேரடியாக சென்று போய் பார்த்து வந்தது, சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு சங்கியான ஒரு மனநிலையில் ஒரு சோசியக்காரி சொல்லி அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறவர். இவர் எப்படி பிஜேபி எதிர்ப்பார்? ஆர்எஸ்எஸ் சமத்துவ கிறிஸ்துவ விழா கொண்டாடுறாரு, இன்னொரு பக்கம் குல்லா போட்டுட்டு தொழுவுறாரு. அவர் வந்து நீங்கள் எப்படி சங்கின்னு சொல்ல முடியும்? நீ நல்லா செய். அதாவது நீ வந்து இயேசுநாதர்னு பேரை சொல்லி பிரைஸ் தி லார்டுன்னு சொல்லு, அல்லாஹு அக்பர்னு சொல்லு, ஜெய்பீம் சொல்லுவியா? அதான் அம்பேத்கர் தான் கொள்கை வழிகாட்டின்னு. இங்கே பாரு, இதெல்லாம் என்ன பேசினதே ரொம்ப நான் கூட நாகரிகமாக பேசிக்கிறீங்க. இது வரைக்கும் இங்கே இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. நான் கேட்குற கேள்வியை நக்கீரனில் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். விஜய், ஜோசப் விஜய்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஜோசப் விஜய்னு ஒருத்தன் சொன்னேன், அவனை எதுக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை அந்த காலத்தில் நாங்கள் உனக்காக போராடினேன். என்னைக்காவது ஒரு நாள் உன் தலைவர்கள் நீ வச்சிருக்க பார்த்தியா? எல்லாத்தையும் விடு, நீ 4-5 தலைவர் நீ வச்சிருக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் மேடையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கருத்தை சொன்னார்னு நீ எங்கேயாவது சொல்லியிருக்கிறியா? நான் நேரடியாக கேட்குறேங்க. நான் வளர்ச்சி கிளச்சிலாம் கேட்கல, ஜோசப் விஜய்னு நான் கேட்கல. விஜய் உன்னை தலைவராக கூட ஏற்றுக்கிறோம், விடு. என்னமோ உனக்கு புரட்சி தளபதினு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. புரட்சி தளபதி விஜய் அவர்களே, இதுவரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரோட கோட்பாடுகளை ஒரு கோட்பாடாவது நீ மேடையில் பேசியிருக்கிறியா? புரட்சி அம்பேத்கர் கோட்பாடு என்ன? சனாதானத்து வேறு இருக்கிற ஒரு கோட்பாடு, பிராமணியத்தை எதிர்ப்பது தான் ஒரு கோட்பாடு. இந்துத்துவத்தில் இருக்கிற அந்த சனாதன புத்திகளை ஒழிக்க வேண்டும் என்பது போராடினார். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சங்கி பயில டீல் போட்டுக்கிட்டு இருக்கிற. எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியலை. இவன் சினிமாவை பார்த்துட்டு அந்த போதையில் இவன் பூரா பின்னாடி தெரியான். பைத்தியக்கார பயிர்களை ஒருத்தர் கேட்குறேன், பேட்டி கேட்கும்போது அவனை கேட்குறேன், உங்கள் தலைவர் யாரா, கொள்கை தலைவர் யாரானா? செங்கோட்டன் எங்கள் கொள்கை தலைவர்ன்றாங்க, செங் ப்ரோங்கிறாங்க. அது கூட சென் ப்ரோ. இவங்களால தாங்க நாட்டுக்கே சிக்கல். உங்களுக்கு சனாதானம் எப்படி வருது நினைக்கிறீங்க? சனாதானம் வந்து வெறியில் வருங்க, சாதி வெறி, மதம் வெறி, அது மாதிரி வந்து சினிமா வெறி. என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் திரள்றதை தாங்கிக் கொள்ள முடியாம தான் அவருக்கு காவி பெயிண்ட் எடுத்து ஊற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களை விமர்சிக்கிறாங்க. நான் மீண்டும் கேட்கிறேன், நேரடியாக நக்கீரன் மூலமாக கேட்கிறேன். நீ சனாதானத்தை, அதாவது ஜனாதானம் கூட சொன்ன கூட உனக்கு வார்த்தை புரியாது. நீ பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னேல. புரட்சி அம்பேத்கர் சொன்ன இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கொள்கையை இதுவரை மேடையில் பேசியிருக்கிறாயா? பேசினாரான்னு கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேங்க. தெரியாதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே இந்த படத்தில் திரைப்படம் எடுக்கிற இடத்துல எனக்கு பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. நம்மளும் திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, குரூப் டிஸ்கஷன், அந்த கதை டிஸ்கஷன் போகும் சொல்லுவேன், அண்ணே இந்த இடத்துல 2 பாட்டை போடணும்,
இந்த இடத்துல சும்மா அப்படியே ஒரு கவரிசையை காட்டுனேன், இங்கே ஒரு காமெடியை வைனேன். அது மாதிரி இவங்க கட்சி ஆரம்பிக்க முன்னாடி கொள்கையா இவர் பேரை போட்டுக்க, இவர் பேரை போட்டால் இந்த சமூகம் வந்துடும், அவர் பேரை போட்டுக்க அந்த சமூகம் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அந்த புத்தியில் பண்ணுறாங்க. ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னென்ன உத்திகளை கையாள்வார்களோ அதை போல முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தேவையில்லாமல் இளைஞர்களை பலியாக்கி விடாதீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு இளைஞர்களை ரொம்ப அறிவுபூர்வமாக கொண்டு வர்றோம். ஒவ்வொரு இளைஞர் தந்தை பெரியார்னா என்ன அப்படின்னு படிக்கிறேன், புரட்சி அம்பேத்கர் என்ன சொன்னார்னு படிக்கிறேன், இன்னைக்கு மண்டல் கமிஷன் சிஸ்டம் என்னன்றதை நம்ம ஊரில் படிக்கிறேன். இங்கே நம்ம ஊரில் சாதி வரியனை விடுங்க, அவன் சாதி வரியம் கூட ஓப்பனாக டேய் நான் பெரிய அவன்டா அப்படிங்க பேச நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன், ரொம்ப ஸ்பீடாக பேசியிருந்தோம்னா அவங்களுக்கு புரியாது. சரிங்களா? பாவம் அவங்களே சினிமா படத்தில் சொல்லிக் கொடுத்து டைலாக்கை பேசினால நம்ம ஸ்பீடாக பேச வேணாம். நீ உன்னுடைய புரட்சியாளர்கள் இல்லை உங்களுடைய கொள்கையாளர்கள் அப்படின்னு நீங்கள் 4-5 பேரை சொல்கிறீங்க. பேரை சொல்கிறதுல பெருசு இல்லை, அவர் என்ன சொன்னாங்க, என்ன கோட்பாட்டு சொன்னாங்க அப்படின்றத நீ மக்களை அரசியல்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற உன்னுடைய தொண்டர்கள் பூராமே இன்னும் ரசிகர் மாதிரியே இருக்கிறாங்க. அவனை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நீ முதல்வர்னு ஒரு பதவியை மட்டும் கேட்குற, அப்போ உனக்கான தொண்டர்கள் நீ முறைப்படுத்தணும்ல. நான் ஓப்பனாக கேட்குறேங்க, நான் இன்னும் மறைச்சி கேட்கலைங்க. எங்கேயாவது காமராஜர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, சொன்னார கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்கிறாரா? சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியாது. எழுதி கொடுத்தாதானே பேச முடியும். அன்னைக்கு ஒரு கதை பைபிளில் எழுதி கொடுத்தாங்க, அதை அவர் பேசிட்டு போகிறாப்புல. எழுதி கொடுக்குறவனுக்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத எவனா சொல்லி கொடுத்தாதே அவங்களுக்கே தெரியும். இருக்கிற பயலுக்கு பூரா கூமுட்ட பயலாக இருக்கிறாங்க. இல்லை, அம்பேத்கரை வச்சு வெளியிட்ட புத்தகத்தில் தான் உங்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்குமான பிரச்சனையே வெடிச்சு. சரி, அன்னைக்கு அந்த நிகழ்வில் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டாங்களே, இந்த தலைகள் ஏதாவது அம்பேத்கரை பற்றி பேசினாங்களா? இல்லை அம்பேத்கர் இப்படி சொன்னார்னு பேசினாங்களா? நான் சொல்லித்தர்றேன் ஒரு கருத்து, முக்கியமான கருத்து இது, அவங்களுக்கு கொஞ்சம் மண்டைக்கு ஏறுன்றக்காக. அதாவது இந்த பிராமணிய கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, பிராமணிய கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் நேரடியாக நம்மகிட்ட மோத மாட்டாங்க. அம்பேத்கர் சொன்னதுக்கு நேரடியாக மோத மாட்டாங்க. அவங்க நம்மளுக்குள்ளேயே சில நாய்களை வைத்திருப்பார்கள், அவர்கள் போடுகின்ற எலும்பு துண்டுக்காக குலைப்பார்கள். அம்பேத்கர் சொன்னார். இதைத்தான் 2 பேரும் செய்கிறாங்க. யார் 2 பேரும்? சீமான் விஜயன்னு விசிக தலைவர் சொல்றாரு. இது தலைவர் இப்போ சொல்றாரு, புரட்சி அம்பேத்கர் அப்பே சொல்றாரு. பிராமணர் நேரடியாக வர மாட்டாங்க, உங்கள்கிட்ட நேரடியாக உங்களை அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னமும் பிராமணர்களை நான் எதுக்கல, நல்லா கேட்டுக்குங்க. பிராமணர்களையும் நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. நான் அந்த வரலாறையும் சொல்கிறேன். சீனிவாச ராவ் திருப்பி அப்படின்ற சொல்லாடலை எங்கள் தலைவருக்கு முன்னாடியே செயல்படுத்தியவர் கீழ்வெண்மணிக்கு. அவர் ஒரு பிராமணர். எங்கள் மதுரை ஏரியாவில் கோயிலுக்குள்ளே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே உள்ளே கூட்டி போனது ஒரு ஐயர். பல வரலாறு இருக்குது, நான் அவங்கள குறை சொல்லலை. தமிழ் தாத்தா அவரும் ஒரு ஐயர், அவங்கள நான் சொல்லலை. நீ எவெல்லாம் இந்த பிராமணிய கோட்பாடோடு இருக்காம அவன் தான் எங்களுக்கு எதிரி. ஏன்னா புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு, இந்த நாட்டுக்கு 2 பேர் பெரிய எதிரிகள் வருங்காலத்தில் உருவாவார்கள். ஒன்று பிராமணிய கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள், இன்னொன்று முதலாளித்துவவாதிகள். சனாதானிகளும் முதலாளிகளும் தான் இந்த நாட்டுக்கே சிக்கல். ஆகையால் வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குவார்கள். அவர்களை எதிர்த்து உயிரை கொடுத்தாவது எனது தொண்டர்கள் போராட வேண்டும்ன்றார். அதுக்காக எங்கள் தலைவர் மதுரை மண்ணில் எங்கள் கட்சி உருவான அதே இடத்துல இருந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு கீழே இருந்து சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னால நேரடியாக வர முடியாது, பிஜேபினால நேரடியாக வர முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாடு இங்கே இருக்குது. அந்த தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு, தமிழர் என்ற கோட்பாட்டை அவனை ஒழிக்கணும். அப்போ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அந்த மரத்தில் இருந்தே ஒன்று எடுப்பாங்க பார்த்தீங்களா, கோடாலி. அந்த கோடாலியை வச்சு தான் வெட்ட முடியும். அப்போ தமிழ் தேசியம்னு இவர் வரைக்கும் பேசி கொண்டிருந்தவர் இன்னைக்கு பிராமணியத்தை காப்பாற்ற போகிறோம்னு வர்றாரு. வந்தாரா வரலையா? கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோமா பார்க்கலையா? இவர் ஒன்று முடிச்சுக்கிறேன். அதை போல இங்கிட்டு தமிழர் என்ற உறவுக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இந்த பக்கத்து இன்னொருத்தி இவங்க பூரா எம்ஜிஆர் புரட்சி தலைவர்ன்பாங்க, ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்பாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு ஆள் வேணும், அங்க எடுறாவன தூக்குடா. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தூக்க முயற்சி பண்ணாங்க, அவர் வரல. போடே நான்லாம் விவரமான ஆள்றா, நான்லாம் வரமாட்டேன்டா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டேன். நீ காந்திக்கும் சாயம் பூச முடியாது, ரஜினிகாந்த் எனக்கும் பூச முடியாது, அவர் ஒதுங்கிக்கிட்டாரு. ஆனால் இப்போ இந்த ஆள் தான் சரியா இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி வெறி கொண்ட பயலுக்கு திடுறாங்க. அது உண்மைதான், வெறி கொண்டு திடுறாங்க. அதான் ஒரு பொம்பளை சொல்லுது, ஓட்டு போனால் விஷ வச்சு கொள்ளுவேன்னுது. என் பிள்ளை செத்தா கூட கவலை இல்லை, நான் வருவேன்றாப்புல பார்ப்பறதுக்கு. அப்போ இதெல்லாம் வெறியா இல்லையா? நாங்கள் இதைத்தாங்க எதுக்குறோம். சாதி வெறி கூடாது, மத வெறி கூடாது. இப்போ புதுசாக நாங்கள் சேர்க்குறோம், இந்த கவர்ச்சி வெறியும் கூடாது. நடிகன்ற பின்னாடி வெறி பிடிச்சி தெரியாத. ஏன்னா இங்கே புரட்சின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம்.
உலகத்தில் பல புரட்சியை பல பேர் பண்ணேன். இன்னைக்கு இவங்க புரட்சி தலைவினா அவன் தூக்கு போட்டு செத்துருவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. புரட்சியாளர் இன்னைக்கு இருக்கிறாருங்க. நான் கண்ணுக்கு முன்னாடி சொல்றேங்க. நம்ம ஐயா நல்லக்கண்ணு ஐயா சுதந்திர தினத்திற்காக போராடும் பொழுது அவருடைய மீசையை பிடிங்கிருக்கிறாங்க. அவரை நேரடியாக சொன்னது. அவர் ஒரு புரட்சியாளர். அது அவர் மட்டுமா எத்தனை பேர் உலக லெவலில் மண்டேலா, நெல்சன் மண்டேலா மக்களுக்காக போராடி செத்தாரு. சீமான விமர்சிக்கிறீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி அதே நல்ல தமிழ் பிராமணர்களுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அப்படிதான் பாரதியார் மேடையில் நான் பேசுறேன்னு சீமான் சொல்றாரு. அது என்ன நல்ல பிராமணர் கெட்ட பிராமணர் சொன்னீங்கல்ல, நல்ல பிராமணர் அப்படி இல்லைங்க. அதாவது பிராமணர்களுக்கு நம்ம என்னைக்கும் எதிரி இல்லைங்க. நான் அதை தெளிவுபடுத்துறேங்க. பிராமணர் எங்களுக்கு எந்த காலத்திலும் எதிரி இல்லை. பிராமணியம்ன்ற கோட்பாடு தானே எதிரி. அவங்களை தான் நாங்கள் எதுக்குறோம். நீ என்ன சொன்ன? பிராமணியம்ன்ற கோட்பாட்டு கடப்பாறையை வச்சு தானே இடிப்பேன்ற. அப்போ என் வாயால் நீயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீல. அப்போ அதை பார்த்து நம்ம இருக்க முடியுமா? எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாருங்க. நான் தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டை வைத்து திமுகவை உடைப்பேன், இல்லை திமுகவை தகர்ப்பேன். அது நீயாச்சு திமுகவாச்சு. இன்னமும் திமுகலேயும் சில கடப்பாறை மோசமாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கூட தெரியுமுங்க. யார் வேங்கவையில் யார் குற்றாம குற்றம் நாங்கள் வாய் திறந்து பேசலையா? மேல் பாதி பிரச்சனை நாங்கள் பேசலையா? ஒரு பையன் நல்ல வண்டி ஓட்டினான்ற கையை வெட்டலையா? கபடி விளையாண்டுற கையை வெட்டலையா? நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடியில் எங்க டாஸ்மார்க்கில் சண்டை போட்டு ஒரு வெட்டி காலி பண்ணிட்டாங்க. சுடலை முத்து. அதற்காக விடுதலை சிறுத்தையும் போராடி கொண்டு இருக்கிறது. எங்க இவங்க எவனாவது வாயை திறந்து பேசினாங்களா? ஏங்க இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, நான் நேரம் கேட்குறேங்க. யார? விஜயவே கேட்குறேன், இல்லைன்னா புரட்சி தளபதியவே கேட்குறேன். நீ என்னைக்காவது வாயை திறந்து டாஸ்மார்க் இழுத்து முடின்னு சொன்னையா? இங்கே இருக்கும் நீ கத்துனேல, இந்த உயரமான பையன் டாஸ்மார்க்காக மாநாடு நடத்தும்னு சொன்னேல, ஏன் அங்கே போய் வாயை திறந்து பேச வேண்டியதானே? இவங்களே ஒரு முதலாளிகள் தாங்க. அவர் சீட்டு முதலாளி, இவர் நடிப்பு முதலாளி. பிளாக் மணி நீ மீட் பண்ணுறல. உன்னால திரைப்படம் எடுத்து பல தயாரிப்பாளர் செத்து போனேன். அவனை போய் மீட் எடுக்க வேண்டியதானே? இல்லை, இதில் இன்னொரு விஷயங்களையும் திருமாவளவன் பேசியிருக்காரு அவர் பேச்சில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் 4-5 சீட்டுகளுக்காக திமுக விட்டு இருக்கிறவங்கிற அவசியம் கிடையாது, கொள்கைகளுக்காக நிற்கிறோம் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் கொள்கைகளுக்காக அவர் பேசுகிறாரு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது அவருக்கான பிடியை அவரே விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடாங்க. அதாவது இதுதான் பெரிய மனித நேயம் என்பது பேர். இதை யார் புரிஞ்சுக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த அரசியல் தலைவர்கள்லாம் புரிஞ்சுக்குருவாங்க, தொண்டர்கள்லாம் புரிஞ்சுக்குருவாங்க. மெயினாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் புரிஞ்சுக்குவார். அதுக்காக எங்கள் தலைவர் அந்த கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 2 சீட்டா 8 சீட்டான்றது பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களோட நிற்கிறோம், கோட்பாடோடு நம்ம மோதுவோம். இப்போ 2 எதிரிகளை உள்ளே இறக்கியிருக்காங்க. இப்போ அதிமுக சோழியை முடிச்சுட்டாங்க. இப்போ யார் இங்கே இருக்கிறா? இந்த பக்கத்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாட்டை வச்சு அதை வச்சு வெறி, அதான் அப்படியே சொல்லணும், தமிழ் தேசியம்ன்ற வெறியை வச்சு இங்கே கொண்டாந்து ஒருத்தன் இறக்குறாங்க. இங்கிட்டு சினிமா வெறியை வச்சு ஒருத்தன் இறக்குறாங்க. அப்போ நம்ம போராடுவோன்றாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியணும் விடுதலை சிறுத்தையில் எவ்வளோ வலிமையான கட்சி. அவர் சொல்லலாம் 2 சீட்டு 8 சீட்டுன்னு. எங்கள் தலைவரோட பெருந்தன்மை சொல்லாமங்க. விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி ஏற்றுக்கொள்ளாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன்ல, நான் கட்சின்றது ஜனநாயக கட்சி தானே. நாங்கள் தலைவர்கிட்ட கொண்டு போவோங்க, எல்லா பேரையும் இளைஞர்களை கொண்டு போய் நாங்கள் அதெல்லாம் இதிலே பேசுவோங்க, உயர்நிலை குழுவிலே பேசுவோம். அது எப்படி? நாங்கள் டபுள் டிஜிட்டே வேணும்னு நாங்கள் போராடுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அது வேற. அது எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி உறவு. நாங்கள் பேசுவோம், பேசி நாங்கள் வெற்றி பெறுவோம். அவங்களும் டபுள் டிஜிட்டை கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் தலைவர் ஜனநாயக ரீதியாக பேசுகிறாரு, டேய் இதை நாங்கள் பார்த்துக்கணும், உங்கள் வேலையை பாருங்கடான்னு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. நக்கீரன் தைரியமாக நம்பிடுங்க, எங்களுக்கு டபுள் டிஜிட் தான், அதில் எந்த வகையான காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சங்கி பயல்களை நாங்கள் வாலாட்ட விட மாட்டோம். இல்லை, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தான் பேசியிருந்தார் விசிக தலைவர். இந்த மாதிரி பொது வெளியில் போய் திமுக அரசை விமர்சிக்கிறீங்களே அப்படின்னு என்கிட்டே வருத்தப்படுறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்போது நீங்கள் எப்படி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அல்லது திமுக விமர்சிக்கிறத நோக்கி நகர்த்த முடியாத அளவுக்கு தான் திமுக வச்சுருக்கா? அதாவது நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பேசவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு செய்தால், தவறு செய்தால், இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில், இந்த 4.5 ஆண்டில் அதற்காக போராட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு முன்னாடி உட்காந்து இவர் நம்ம கணக்கில் இருக்க முடியாது, இப்போ தான் வந்திருக்காரு பாவம். தப்பு செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே அவங்க பண்ணுற தப்புகளுக்கு எதிராகவும் போராடிக்கிட்டே இருப்பீங்களா? முரணாக இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, அவர்கள் ஆட்சியாளர்கள். அந்த ஆட்சியாளர்கள் சில பிரச்சனையை உருவாக்குறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை நான் மட்டும் சொல்லலை, எங்கள் தலைவர் மட்டும் சொல்ல, நீதிமன்றமே சொல்லுது. தமிழ்நாட்டில் 2 வகையான ஆட்சி நடக்கின்றது. ஒன்று தமிழக முதல்வர் தலைமையில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது, அதே நேரத்தில் அதிகாரிகள் தலைமையில் சில ஆட்சி நடக்குது. நீதிமன்றமே வான் பண்ணுச்சுல.
அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதை தப்பு நடந்தா அது அதிகாரிகள் தலைமையிலான ஆட்சி, நல்லது நடந்தா முதல் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நாங்கள். அதை பூரா முதல்வர் இன்னும் சொல்கிறேங்க, திமுக காரிகளை பார்த்து சொல்கிறேங்க, இவெல்லாம் ஒரு பொடிப்பைய, இவன் வந்து இவ்வளோ பேச்சு பேசிக்கிறேன், அவனை நேரடியாக எதுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நேரடியாக சொல்கிறேன்ல, அதுக்கு விடுதலை சிறுத்தையில் பேசுனா நாங்கள் கொள்கையாக ரீதியாக இருக்கலாம், நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. எங்களை சொல்ல போனோம்னா அவங்க எங்களை வந்து ரெட் கார்பெட் போட்டு அழைக்கிறாங்க. இன்றைக்கி நான் போல பேசி எங்கே எதிர்த்து பேச சொல்லுங்க, எவனையாவது பேச மாட்டான். அவங்களே தெரியும் சங்கத்தை பேசுறது 100% உண்மை இல்லை. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, களத்திலே இல்லாத கட்சிகளை நாங்கள் ஏன் பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் டிவிக்கே, இன்னொரு பக்கம் டிஎம்கேன்னு தான் சொல்கிறாரு. இதில் விசிகே அடிபட்டு போயிடுதோ, மற்ற கட்சிகள்லாம் அடிபட்டு போயிடுதோன்னு பார்வை முன்வைக்கப்படுது. ஆமாம், நீ இப்போ எத்தனை களத்துக்கு போனால் எத்தனை வந்து விழுப்புண்ணுவாங்கன்னா சொல்லு தம்பி. இது நாள் வரைக்கும் நீ இப்போ வயசு உனக்கு 50-51 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வயசு வரைக்கும் நீ என்ன செய்த, என்ன மயிரை புடுங்கினேன்னு நான் கேட்குறேன். ஏதாவது நீட்டு பிரச்சனைக்காக நீ போராடி இருக்க நேரம் வந்து அதுக்கு முன்னால் இவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த இருந்தால் தான் இதை பேசுவேன், அப்போ வந்ததே அதை பேசுவேன்றது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையாங்க? ஒரு மனிதனாக இருந்தால் நீ எந்த இதாக இருந்தாலும் நீ குரல் கொடுக்கணும். ஏங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் அடிபட்டு விழுந்துறேன் அடிக்கிறாங்கன்னா, நோ இப்போதைக்கு நான் வந்து சினிமாவுக்கு நான் படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கேன், ஆனால் இது தலையிட மாட்டேன்னு சொல்லுவியா? இதே விஜயகாந்த் ஆரம்ப காலகட்டத்தில் ரோட்டில் போகும்போது யார் அவங்க அப்பாவோட தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னார், ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது டி நகரில் ஒருத்தர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, இறங்கி விஜயகாந்த் அடித்து அவங்களை சரி பண்ணார், அவனை போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தாருன்றது அவர் போராளி. நீ வந்து என்ன பொறுக்கி போயலாம் இல்லை என்னன்றது எங்களுக்கு தெரியலை. நீ வந்து உண்மையிலே நீ என்ன டைலாக் சொல்கிற? நோ நாங்கள் அப்போலாம் பேச மாட்டேன், இதுக்கு பேச மாட்டேன், நாங்கள் அவங்கள தான் எதிர்ப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் யாரையும் பேச மாட்டேன், நான் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் பேசுவேன்னா? அப்படி பார்த்தா உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் கூட இல்லை. காங்கிரஸில் ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு, கட்சின்னு எதுக்கலை. ஆனால் விடுதலை சிறுத்தை எதுக்கிறமா எதுக்கலையா? எங்கள் தலைவர் நேற்று பேசும்போது பல முறை ஆர்எஸ்எஸ் தானே எதிர்த்து பேசுகிறாரு. அப்படி பார்த்தா நீ சுண்டக்கா பைய, உன் பேரே நான் உச்சரிக்கிறே தப்பு. அரசியல் நான் 25-30 வருஷமாக இருக்கிறேன், உன் பேரை நான் உச்சரிக்கலாமா? ஏன் நான் உச்சரித்து பேசுகிறேன்? உன் பின்னாடி வர்றேன், தொண்டன் வர்றேன், உன் பின்னாடி ரசிகர் வர்றேன், அவனை அரசியல்படுத்தி நடந்தேற வேண்டும். அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுகிறோம். நாளைக்கு குட்டிச்சார போனால் யாருங்க பொறுப்பு? இல்லை, விசிகா விஜயை விமர்சிக்கிற ஒவ்வொரு டைம்ல என்ன ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அவங்க தரப்புல இருந்ததுன்னா, இப்போ பெருந்திரளா விசிகா பின்னாடி இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பின்னாடி திரண்டுட்டாங்க, இதனால தான் விசிகா இவ்வளோ கோவப்படுது, இவ்வளோ ஆவேசப்படுது, ஆத்திரப்படுது எல்லாம். இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகத்தை படித்தவன், எழுச்சி தமிழோட அரசியலை படித்தவன், ஒரு பய கூட போகல. இல்லை, இப்போ 41 பேர் இறந்ததுல பாதி பேர் தலித் மக்கள் தானே விஜய்க்காக. அந்த கருத்து நானே பேசினேன். அந்த 42 பேரில் 21 பேர் தலித்து நானே பேசினேன். அப்போ நாங்கள் என்ன இருந்தோன்னா, எங்களுக்குள்ள எப்படி உறவு இருந்துச்சுன்னா, விஜய் தானே பரவாயில்ல வெல்கம் பண்ணணும்னு இருந்தேன். இப்போ நாங்கள் முகத்திரையை கிழிச்சிட்டேன். நான் இப்போ வந்து நக்கீரன் மூலமாக சொல்லுகிறேன். இந்த நெறியாளரே இப்படி கேட்குறாரு, கேவலமாக கேட்குறாரு இந்த கேள்வி என்னை பார்த்து. தலித்து பயலுக ஒரு பயம் அங்கே போகாத. ஏன்னா உன் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சா திருமாவளவன் தான் உருவாப்பில், உன்னை வந்து ரோட்டில் கட்டி அடித்தானா திருமாவளவன் தான் உருவாப்பில். இன்றைக்கி தலித் தம்பி 2-3 பேர் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க, நிற்கிறாங்க. எங்கே அந்த மேடையில் நீ ஜெய்பீம்னு சொல்லிவிடு பார்ப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா நீயே வந்து ஒரு சங்கியுடைய கட்சி தான் நீ நடத்திக்கிட்டு இருக்கிற. நான் நேரடியாக சொல்கிறேங்க, ஆர்எஸ்எஸ் எங்கள் தலைவர் கூட 2 பிள்ளைகள்னாரு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 குழந்தைகள் தான், 2 பிள்ளைகள் தான். சீமான் விஜய்ன்றாரு. நான் அதில் சொல்கிறேன், சீமானை கூட எதிராக உங்களை சேர்த்துடலாம். அவர் கூட ஏதோ ஒரு கோபத்தில் பேசுவார், அப்புறம் பேசி முடிச்சுட்டு இப்போ என் பேச கேட்ட பிறகு அவருன்னு சொல்லுவார், சங்கத்தமிழ் பேசுகிற கரெக்டு தான், நான் கொஞ்சம் கவனமாக பிராமணியத்தை மட்டும் இருப்பேன் கூட வரலாம். ஆனால் இவர் வந்து பதில் சொல்ல மாட்டார். இந்த பதில் சொல்லாதது என்றைக்குமே சிக்கல். உங்களுக்கு புரியுது? இது ஆர்எஸ்எஸ்ங்க. ஆர்எஸ்எஸ் எப்படின்னா, இப்போ ரொம்ப வருத்தமான செய்தி ஒன்று சொல்கிறேன், நீ எல்லாம் உண்மையில் நீங்களே திகைத்து போய்விடுவீர்கள். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு செய்திங்க. இப்போ நம்ம மதுரை கோர்ட்டில் இருப்பார்ல ஒருத்தர், மதுரை கோர்ட்டில் மெயினான ஆள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதை என்பது அது மத ரீதியான புத்தகம் அல்ல, அனைத்து மக்களுக்குமான ஒரு புத்தகம், அதை அங்கீகாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்காருங்க, நீங்கள் எடுத்து பாருங்க, இப்போ இங்கே காலில் வந்துருக்குங்க. சரி, இவர் தான் இப்படி வழங்கியிருக்கிறாருன்னா, மோகன் பகவத் பேசுனதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மதச்சார்பின்மை என்ற கோட்பாடு இருக்கும், அதெல்லாம் சும்மா சட்டத்தில் இருக்குது, இந்தியாவே இந்து ராஷ்டிரியந்தான். இப்போ இது வரைக்கும் அந்த டைலாக் எப்பயுமே பேசலை, நேற்று பேசியிருக்காரு, 100ஆண்டு விழாவில் சொல்கிறாரு. அவரெல்லாம் தூக்கி உள்ளே விடணுமுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்த்து பேசுகிறார் மோகன் பகவத். எங்க மோகன் பகவத் எதிர்த்து நீ கொள்கை ரீதியான ஒரு அமைப்புன்றல பேச சொல்லு. விஜய் மட்டும் பேச சொல்லுங்க, நான் கட்சியை விட்டே போகிறேங்க. பேச முடியும்? மோகன் பகவத் எதிர்த்து பேச முடியுமா? அவர் சொன்னது பாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக சொல்கிறாருங்க. அரசியலமைப்பு சட்டம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்தியா வந்து இந்துக்களின் நாடு, அதை பிரகடனப்படுத்துன்றாரு.
அப்போ நீ கொள்கை ரீதி தானே, அரசியலை விடு. இப்போ கொள்கை எதிரி யார்? அப்போ ஏன் வாய் திறந்து பேசலை? பேசுவாரா? நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பேசுறாரு. அப்புறம் இப்போ தாங்க பேசியிருக்கிறாரு. ஏங்க நீங்கள் அதுக்கு நாடாளுமன்ற நீ காமெடியாக பண்ணுறீங்க, நான் கோவத்தில் பண்ணுறேன், நீங்கள் நகைச்சுவாவே அவரை காலி பண்ணுறீங்களே. நான் கேட்குற கேள்வி ரொம்ப இயல்பான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. நீ உன்னையவே கேவலப்படுத்தினாங்க, ஜோசப் அப்படின்னு கேவலப்படுத்தினாங்க, கரெக்டாக? அப்போ நீனும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்தியா என்பது அவன் கூட மன்னிக்கணும், மோகன் பகவத் என்ற வயது முதிர்ந்தவர், RSS உடைய தலைவர், சவார்கருடைய குழந்தை இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து இந்து நாடு தான். அதை எடுத்து பேசிட்டு அப்படின்னா, நான் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் உங்கள் கட்சியில் கூட வச்சு சேர்றேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. விஜய் கட்சியில் சங்கத்தமிழன் அப்படின்னு நீ சொல்லி அப்படி போட்டுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச சொல்லுங்க பிரதர். அப்புறம் அப்போ அவர் இயக்குறது யாரு? நீங்கள் அதை பார்த்து அவர் இயக்கி கொண்டிருப்பது யாரு? இல்லை உங்கள் கட்சியிலேருந்து போன ஆதவன் அதான் சொல்கிறேன். கரெக்டாக நீ பாயிண்டை படித்து வரீங்க. அந்த தம்பி வந்து எங்கள்கிட்ட இருக்கும்போது பல முறை சொல்லிட்டு நல்ல தம்பியாக இருந்தார், ரொம்ப வறுமையை பற்றி பேசினார், கரெக்டாக. ஆனால் இப்போ அங்கே போனதுமே அவர் ஒரிஜினல் மனசுல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சங்கி அதை எடுத்துட்டார் அவருக்கு. இப்போ எங்கள் மேலே வந்து ஜெய்பீம்னு சொல்லுவாருங்க, எங்கள் மேலே அவர் சொன்னாருங்க, தலித்து தலைமையில், அதுவும் எழுச்சி தமிழர் தலைமையில் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தமிழகத்தில் ஒரு முதலமைச்சராக வேண்டும் சொன்னார். எங்கள் இப்போ போய் வாயை திறந்து பேசி எங்கள் தலைவரோடு சொல்ல முடியாது. உங்கள் கட்சியில் இருக்கிறார்ல தலித் இருக்கிறாப்புல 2-3 பேர் இருக்கிறாங்க, எனக்கே தெரியும் யாருன்னு. அவங்க நீ பேரை சொல்லி அவங்க ஆக்கும் அப்படின்னு சொல்லு. அதனால் வந்து அவர்கள் செய்வது முழுக்க முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாங்க. நான் சொல்கிற ரொம்ப நுட்பமான, நீ கவனிச்சிங்களா கவனிக்கலான்னு தெரியல, மக்களும் கவனிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையான கூட்டணியை தகர்க்க முடியாது. அப்போ தகர்க்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் தமிழ் தேசியத்தை உள்வாங்கியிருக்கிறார்கள், திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியிருக்கிறார்கள். அதை தகர்ப்பதற்கு சீமான் என்ற ஒரு ஆள் நமக்கு தேவை. அதே நேரத்தில் இவங்க வந்து புரட்சி தலைவர்னு ஓட்ட போட்டாங்க, புரட்சி தலைவர்னு ஓட்ட போட்டாங்க, அது மாதிரி ஒரு புரட்சி தளபதியை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கியிருக்கிறார்கள். இது ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு சிக்கல். இப்போ சீமான் கடுமையாக விஜய் விமர்சிக்கிறாரு, விஜய் தரப்பில் இருக்கிறவங்களும் சீமானை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அப்புறம் இது ஏன் நடக்கணும்? நீங்கள் இதே கூட்டுக்களவாணின்னு பேர். இதுக்கு பேர் கூட்டுக்களவாணி. என்ன பண்ணுவாங்கன்னா, டே நீ என்னை அடிக்கிறமே அடி, நான் அழுகிறேன், நான் உன்னை அடிக்கிறேன், நீ அழுகிறமே அழு. ஆனால் நம்ம 2 நாடகமும் ட்ராமாவும் நம்ம முதலாளி சொன்னார்ல மோகன் பகவத், மோடி, அமித்ஷா, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு பயங்கரமான சதி திட்டத்தோடு வருகிறார்கள். நான் திருப்பி கேட்குறேங்க, இப்போ SIR மூலமாக 97 லட்சம் ஓட்டு போய் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாயை திறந்து பேசினாங்களா 2 பேரும்? நான் 2 பேரும் நேரடியாகவே சொல்கிறேன். இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனை சாதாரணமாக எடுக்காதீங்க. எங்கள் தலைவர் நேற்று மேடையில் சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்தியா முழுக்கும் இருக்கின்ற ஏறக்குறைய பல ஆயிரம் மசூதிகளை கைப்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட மசூதிகளை, அது திருப்பரங்குன்றது ஒன்று, இது மாதிரி பல பகுதியில் இருக்குன்னு எங்கள் தலைவர் ரெக்கார்டோடு பேசுவார். ஏன் அதெல்லாம் எடுத்து நீங்கள் பேச மாட்டீங்களா, வாயை திறக்க மாட்டீங்களா? அப்போ பெரிய ஒரு செயல் திட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கேவலம்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேவலமாக நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியலை, கேரளாக்குள்ளே போக முடியலை, வெஸ்ட் பெங்காலில் போக முடியலை. கேரளாவில் நல்ல வெற்றி தான், ஒரு MP இருக்காங்க, இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. பொறுத்து இருந்து பாருங்கள், சட்டமன்றம் தான் நம்ம பேசியிருக்கிறோம், சரிங்களா? இப்போ 3க்கும் தேர்தல் வருது, இதில் வந்து கைப்பற்ற முடியவில்லை. நீ சொன்ன உங்கள் டைலாக்கும் ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேரளா கூட கொஞ்சம் உள்ளே போயாச்சு, வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் பதற்றத்தை கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டில் முடியலடா. ஏன்னா அது காரணம் அப்படின்னு அவங்க பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. எலெக்ஷனில் வந்துருவாங்கங்கிறாங்க, எப்படி இந்த எலெக்ஷனில் வந்துருவாங்கங்கிறாங்க. அதுக்காக வெள்ளன கத்தி பேசியிருக்கிறோம். வரக்கூடாது என்பதற்காகத்தான், தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ வேற ஒன்றும் இல்லை பிரதர், மக்கள்கிட்ட வந்து விஜய் யார், சீமான் யார், அவ்வளோதான். இதை நீ விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், இளைஞர்கள் தெளிவாயிருவாங்க. பரவாயில்லா, அண்ணன் சொன்னது கரெக்டு தான், நம்ம போகக்கூடாது. அது நான் குறிப்பாக நான் என்னை பொறுத்தவரைக்கும், என் கட்சியோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எனக்கு தெரியாது, எங்கள் தலைவரை கேட்டுக்கிறேங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தலித்து இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக பெண்கள் போகாதீங்க. இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கே எதிரானவர்கள்ன்றதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நீ போடுவீங்க தைரியமா? விஜய் வந்து திருமணம் செய்து ஒரு மனைவியோடு வாழ்கிறார், அவங்க பேர் ஏதோ சொல்லுவாங்க, ரைட்டா, வாழ்கிறாரு. அந்த பெண்மகளை மேடை கூட்டியால உனக்கு என்ன வழி, என்ன உன் பிரச்சனை? நீ திருமணம் செய்திருக்கலப்பா, உனக்கு பிள்ளை பெற்றிருக்கலப்பா, குடும்ப அரசியல் செய்யக்கூடாது. சரி, அந்த அம்மா வந்து வாயே திறக்கப்படாதாப்பா, அரசியல் எதுவுமே பேசக்கூடாதா, காட்டக்கூட மாட்டீங்களாப்பா? அவங்க விருப்பப்படாம. அப்போ இதுதான் பெண் அடிமைத்தனம். பெண்ணை வந்து அடிமையாக வைத்திருக்கிறாயா, இல்லை அந்த பெண்ணை வந்து நீ விவாகரத்து பண்ணுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாயா? அது கேள்வி வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. அது தனி மனித ஒழுக்கத்தில் அது ஒரு சிக்கல், சீர் இல்லாமல் இருக்குது. இந்த பக்கத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தி சிரிச்சா இல்லையா விஜயலட்சுமின்னு பேரில். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உனக்கு இருக்கிற தலைவன் எப்படி இருக்கான்னு நீ பார்க்கணும், அதைத்தான் நீ ஃபாலோ பண்ணு. நம்ம தமிழ்நாடு என்பது பண்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமுங்க, கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமுங்க.
அதெல்லாம் விட்டுவிட்டு நீ சும்மா ஒரு சினிமா நடிகன்ற என்னால் இங்கே வருங்க மற்ற எல்லாத்தையும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதுங்க. இவங்க இந்த புரட்சி தளபதினு சொன்னாங்க வருங்க பட்டம் உங்களுக்கு தெரியுமா? சாலுக்கான பட்டம் அது. சாலு ஏன் வழக்கு தொடுக்காமல் இருக்காருன்னு தெரியல. அவர் அடுத்த அரசியலுக்கு வரதா சொல்கிறாரு. அப்புறம் அவர் இதை தூக்கி ஆட்டையை போட்டாங்க. உண்மையிலே பெரிய கொடுமைங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து புரட்சி தலைவர் யார் கொடுத்தாருன்னா நம்ம திருநாவுக்கரசு அண்ணன் கொடுத்தாரு. அந்த ஐயா அவருக்கு எம்ஜிஆருக்கு யாருன்னா கேஏகேன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தார். கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டாக, அவரே அவர் கொடுத்தது. அவங்களாவது ஏதோ கொஞ்சம் புரட்சியை பண்ணாங்க, கழட்டு போய் இறந்து போயிட்டு நம்ம பேசணும் தேவையில்லை. அவராவது என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணார் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஓன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து மக்களை சரி பண்ணார். இந்த அம்மா கூட புரட்சி தலைவி அம்மா கூட இடஒதுக்கீடுக்கு நீங்கள் 69 விழுக்காடு அஃபிஷியலாக கிடைச்சதுக்கு அந்த அம்மாவுடைய உழைப்பு இருக்குன்றாங்க. ஒரு பெண்மகள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தம்பி என்ன புரட்சி தளபதி என்ன பண்ணார்? எதுவுமே தான் பண்ணுவார். ஆட்சி வரும்பொழுது அதற்கான செயல் திட்டங்களோட வருவார்னு சொல்கிறாங்க. ஆட்சியை கொடுத்தாதே அவர் தளபதினு யுத்தத்துக்கே வருவார். அது வரைக்கும் யுத்தத்துக்கே வரமாட்டார். இப்போ வந்து அவர் கத்தியை சாணை பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்டு தானே சாணையை பிடிச்சி ஷார்பன் பண்ணி முடிச்சு யுத்தத்துக்கு வருவார். இதெல்லாம் அயோக்கியத்தனம்ங்க. இளைஞர்களே பாலா போயிடாதீங்க. ஒரு சினிமா நடிகனை நம்பி வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தலித் இளைஞர்கள்ட்ட சொல்கிறது எனக்கு இது இருக்குது, ரெஸ்பான்சிபிள் இருக்குது. சரி இவ்வளோ பேசுகிறீங்களா பிரதர்? வேங்கவேலுக்கு வந்து முதல்ல அவ்வளோ பேச்சு பேசினாப்ல இல்லை ஆதவ அர்ஜுன். இவர் வந்த பிறகு எனக்கே பேசினாரா? விஜய் பேசினாராங்க சொல்லுங்கள் பிரதர். மேல்பாதிக்கு பேசினாரா? நாங்கள் தானங்க பேசிக்கிருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். இதுன்னு தெரியுதா? இதுதான் எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கவலை அளிக்கிறது. அப்போ இவர்கள் பூரா யாருக்காக வேலை செய்கிறார் என்பதை மக்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டும். ஏதோ பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கிறேன், டான்ஸை போடுறேன், கருப்பாக இருக்கிறேன், நல்லா சிரிப்பாக பேசுகிறேன், ஜோக்கா அடிக்கிறேன் அப்படின்னு ஏமாந்து உங்கள் ஓட்டை இழந்து விடாதீர்கள். இதெல்லாம் பழைய கதை. ஒரு கதை கேட்டீங்கன்னா நீங்கள் அரண்டு போயிருவீங்க. நசீரா ஒரு பேர், ஏதோ முகமது நசீர், அது நல்ல பேர். இதில் சூப்பர் ஸ்டார் இருந்தார் மலையாளத்தில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முஸ்லீம் பேரில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மம்பூட்டிக்கு முன்னாடி நசீரை ஏதோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளவா, ஒரு இஸ்லாமியர் பேர் தான். அவர் பயங்கரமாக வந்து நடித்து வரும்பொழுது அவர் மேடையில் சொல்லியிருக்காரு, அடுத்த முதல்வர் நான் தான். என்னம்மா செஞ்சாங்க? அவர் வீட்டுக்கு முன்னாடி செருப்பை எல்லாம் வீசி எறிஞ்சிட்டாங்க. ஒரு செருப்பை வச்சு இன்னொரு செருப்பை, அதோடு அந்த சிஸ்டத்தையே மறந்துட்டாப்புல. இந்த பக்கத்து வந்து நார்த் இந்தியாவில் பாருங்கள், அமிர்தா பச்சனும் நடிகர் வேணுமா? ஏன் இந்த ஆந்திராவில் கூட சில நம்பி போய் சிரஞ்சீவி வந்தாப்புல, அவர் வாழ்க்கை என்னாச்சு? அப்போ என்னென்னா தொண்டர்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க, அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச தலையெழுத்தா இல்லை தலை விதியான்னு சொல்லக்கூடிய உதாரணங்கள் எம்ஜிஆர், பவன் கல்யாண், இதைத்தான் விஜயோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது இன்னொன்று நான் சொன்னோம்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம், அதையும் தைரியமாக நீங்கள் போடுங்க. அதாவது இப்போ வந்து எப்போ வந்து யூடியூப் வந்துச்சோ, எப்போ வந்து ட்விட்டர் வந்துச்சோ, சோசியல் மீடியா வந்துச்சோ, மக்கள் தெளிவாக இருக்கிறேன். சினிமா நடிகர்னால் அவ்வளோதான் கவர்ச்சி. நீங்கள் சொன்னதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் அது ஒன்றும் திரைப்படம் தான், வெள்ளித்துறையில் பார்த்தாங்க. யாரும் இங்கே படத்தை போய் இங்கே போட்டு பார்த்துடலாம். என்றைக்கு ஜனநாயகம் வருது அடுத்த 24 ஹவர்ஸ் இந்தியில் போட்டுருவாங்க. கரெக்டாக தப்பு தான் போட்டு ஓட்டிடுவாங்க. கரெக்டாக அப்போ இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு தெரியுது. நான் இன்னமும் கூட எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை என்ன இருக்குன்னா, இவங்க பூரா ஒரு சினிமா நடிகர்னு பார்க்க தான் போகிறாங்களே தவிர ஓட்டு போட. இப்போ கொஞ்ச நாளைக்குமே நான் பார்த்தேங்க, நயன்தாரா வந்து ஒரு இதுக்கு வந்துச்சுங்க, ஒரு ஓப்பன் பண்ணுறக்கா அந்த நடிகை அம்மா வர்றாங்க. அவங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் வந்து நடத்தினா அவ்வளோ கூட்டமுங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். இப்போ அஜித்து கூட நாளைக்கு வரட்டுமே, அவருக்கு ஒரு ஆசைப்பட்டு நான் வரேன்னா அங்கேயும் கூட்டம் வரும். நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் கூட மோடியோடைய வாழ்க்கை வரலாறே படமாக எடுக்கிறாங்க. அப்போ இந்த சினிமான்ற மாய இவங்களுக்கு இருக்குது. இவங்க பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க, போட மாட்டாங்க, நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த விஷயத்தில் நிறைய கருத்துக்களை, நிறைய தெரியாத விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.